எழில், நீங்க எங்க இருக்கீங்க? உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி உங்களை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா? அப்படி உங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா சத்தியமா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். கயல், இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க நீ? என் எழிலுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு சக்தி. அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காதடி. நெகட்டிவா யோசிச்சு யோசிச்சு உன்னையே ஏன் நீ கஷ்டப்படுத்திக்கிற? எழிலுக்கு எதுவும் ஆயிருக்காது, நீ தைரியமா இரு. என் எழில எனக்கு தெரியும். அவர் இந்த மாதிரி இருக்கிற ஆளே கிடையாது. இத்தனை நாள் ஆகியும் என்ன பார்க்காம பேசாம எங்க இருக்கன்னு கூட தெரியப்படுத்தாம இருக்க மாட்டாரு. நடந்த பிரச்சனையெல்லாம் யோசிக்கும் போதும் இவ்வளவு நாள் எழில் வராம இருக்கிறத பார்க்கும் போதும் ஒருவேளை அந்த எஸ்ஐ சொன்ன மாதிரி. உனக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறது? ஏண்டி இப்படி நடக்காத விஷயத்த நடந்திருக்குமோன்னு நினைச்சு கற்பனை பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருக்க? அவர் ஒரு போலீஸ், அவரோட சந்தேகத்தை அவர் சொல்லியிருக்காரு. அதுக்குன்னு அவர் சொன்னதுதான் உண்மைன்னு இல்லைல்ல. மத்தவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இருக்காத. ஆதாரபூர்வமா தெரியற வரைக்கும் எதுவுமே உண்மை இல்ல கயல். ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வேற வேற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தோன்ற விஷயத்த அவங்கவுங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக எல்லாத்தையும் முட்டாள்தனமா நம்பிட்டு இருந்தோம்னா நமக்கு தாண்டி கஷ்டம். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு நெகட்டிவா யோசிச்சுட்டு இருக்காம அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காதுன்னு நம்படி. அந்த நம்பிக்கை தான் உன்னை அடுத்த தருணத்துக்கு கூட்டிட்டு போகும். எல்லா விஷயத்திலயும் போல்டா தைரியமா இருக்கிற பொண்ணு நீ. இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தானா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பயப்பட மாட்டாங்களா? இந்த மாதிரி நேரத்துலதான் உனக்கு துணிச்சலும் தைரியமும் ரொம்ப முக்கியம்டி. இது நாள் வரைக்கும் உனக்கும் எழிலுக்குமான ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவரு உன்கிட்ட கோச்சிக்கிட்டு போனாரு. ஆனா அவர் திரும்ப வந்துருவாருன்னு நம்பிட்டு இருந்தல்ல, அந்த நம்பிக்கையை கைவிட்டுறாத கயல். என் எழில் பாவம் சக்தி. அவர் இந்நேரம் எங்க இருக்காரோ, அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் எழில் ரொம்ப நல்லவர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இது நாள் வரைக்கும் அவருக்கு நான் எந்த சந்தோஷத்தையும் கொடுத்ததில்லை. அவருக்கு நான் எதுவுமே செஞ்சதில்லை. ஆனா எனக்காக அவர் செய்யாததுன்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அவருக்கு நானா உயிர். எப்பவும் எனக்காகவே யோசிச்சு எனக்காக அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு எப்ப பாரு என்ன பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படிப்பட்டவரு இன்னைக்கு என் கூட இல்ல. என்ன காதலிச்சு ரொம்ப ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் சந்தோஷமா இருந்தாரான்னு கேட்டா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எனக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ரொம்ப மன போராட்டத்துல தான் இருந்தாரு. நான் அப்ப கூட எனக்காக என் குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. அவ்வளவு தூரம் எல்லாத்தையும் சகிச்சுட்டு தான் போயிட்டு இருந்தாரு. கடைசியில ஆனந்தியோட காதல் விஷயத்துல ரொம்ப கோவப்பட்டு அவரு அந்த மண்டபத்துல இருந்தே வெளியே போயிட்டாரு. சரி, ஒரு நாள் இல்ல 2 நாள், அட்லீஸ்ட் ஒரு வாரத்துல
கோச்சுக்கிட்டு போனவரு திரும்ப வந்துருவாருன்னு தான் நினைச்சேன்.